ஒரு ஆளை என்ன இப்ப உங்களை நம்பி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு அவர் படத்தை கூட ரிலீஸ் விடாம 2 காலுக்கு ஆர்டர் வருது யூஏ சென்சார் கொடுத்துடணும்னு 2:30க்கு அப்பீல் போய் 3 மணிக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. சென்சார் போர்டு இவ்வளவு வேகமா செயல்பட்டு நான் பார்த்ததில் அமித்ஷாவோட பயங்கர வேகமா சென்சார் போர்டு செயல்பட்டு பயங்கர வேகம். இப்படித்தான் உலகம் சுற்றுவாளியின் படத்தோடைய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போனாங்களாம். என்னாச்சுங்கிறத பாத்துக்குங்க. நம்ம போராட வேண்டிய இடமே வேற. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பிரயோஜனப்படுமா தெரியல. அதுல ஒரு ராஜதந்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்து போட்டோம். அவர் நான் சொல்லி ஒரு பெரிய ஒரு சாமியார் ஒருத்தர் பத்தி எங்க அண்ணன் அவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கேட்டார். அவர் நல்ல மனுஷனா கேட்டார். அதனால ஞானிகள், துறவிகள், சாமியார்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது. அது அவர்களை ஸ்கேல் போட்டு பாக்குறதுக்கு நமக்கு ஞானம் வேணும்ல. இவர் எப்படி அதனால நமக்கு சொல்ல தெரியாது. அது மாதிரி அமித்ஷாவோட ராஜேந்திரத்தெல்லாம் கரைத்து குடித்து விட்டார்லாம். அது பக்கம் நம்ம போக முடியாது. சாணக்கியருக்குலாம் பயங்கர சாணக்கியர் அவரு. நம்ம ஓரமா தம்மாந்தோண்டு சேனல சாணக்கியன் பேர் வச்சிருந்தா ஆயிருமா? அது ஒரிஜினல் சாணக்கிய யாருங்கிற பாக்கணும்ல. அவருடைய ராஜேந்திரங்கள் நமக்கு புரியவில்லை. நமக்கு அந்த கனையால ஒரு பெரிய கவிதை படிச்ச நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன். உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை. உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை. என்னுடைய அற்புதங்கள் உங்களுக்கு அறிமுகமே ஆகாதவை. அண்ணன் அமித்ஷா அப்படிதான் சொல்லுவார். தம்பி, நீ படிச்ச ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அண்ணன், என் ராஜேந்திரன் தான் உனக்கு புரியாதா, உட்கார்றா அப்படின்னு சொல்லுவார் போல. அந்த அளவுக்கு கடுமையான வேலையில் இறங்கி பார்த்திருக்கிறாங்க. நம்ம